எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் விட்டுருங்க, அதுக்கு பணத்துக்கு மேலே பணம் போட்டால் தான் வெற்றி என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ குழந்தைகளினுடைய எதிர்காலத்துக்கும் கிட்டத்தட்ட 2 குழந்தைகளுக்கு 1 கோடி வரைக்கும் வரும் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆகுது. நீங்கள் நினைக்கலாம், 1 கோடியா? அந்த 1 கோடி எங்கள் கையில் கொடுத்தா மாதமான ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் எப்படியா சம்பாரிச்சிக்கலாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நினைக்க தோணும். ஆனால் 1 கோடியை ஒட்டுக்க உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு இப்போ எப்படி செலவாகுதுன்னா, பெரிய பெரிய சிட்டிகளில் 2 குழந்தைகளுக்கு ஒரு மாதத்துக்கு 1,50,000 லட்சம் அப்படின்னு போட்டால் கூட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா அதில் போயிடுது. படிப்புக்கு மட்டும் எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது 30 லட்ச ரூபா வரைக்கும் ஆயிடுது 2 பேர்த்துக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் அதில் ஒரு 30, ஆக மொத்தம் ஒரு 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் கம்பல்சரி செலவாயிருது பெரிய பெரிய சிட்டிஸில் 2 பேர்த்த படித்து வைக்க இது பண்ணுறக்கு. அப்போ உங்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் குறைஞ்சது 10,000 ரூபாயாவது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் சேர்த்துறீங்களா? அப்படி நீங்கள் சேர்த்துலீன்னா, தம்பி நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்ப்பா, உங்கள்கிட்ட திறமை இருக்குது, உன்னை நீயே காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதே மாதிரி நண்பர்களே, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 50 லட்சம் 1 கோடி இருந்தால் மாதத்துக்கு ஓரளவுக்கு பணம் சம்பாரிச்சிக்கலாமேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுவும் இதே கேஸ் தான். ஒட்டுக்க உங்கள் கையில் பணம் எந்த காலத்துக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்கள் மாதமானா ஒரு 10,000மோ 50,000மோ சேர்த்தி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்க்கும்போது தான் உங்கள் கையில் ஒரு 30-40 லட்ச ரூபா என்பது வந்து சேரும். ஸோ எல்லாமே கணக்கு ஒன்று தான். இந்த சமயத்தில் பல ட்ரேடர்ஸ் வந்து அடுத்த கும்பா ஊசி ஆகும் பங்குகள் எது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மேலே உச்சத்திலிருந்து கீழே இறங்கக்கூடிய பங்குகள். அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் வாங்கினீங்கன்னாவே அந்த பங்கு கும்பா ஊசி பங்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. எனிவே, தற்போதைக்கு இந்த மார்க்கெட்லேயும் ஆல் டைம் ஹை பக்கத்தில் போன பங்குகளினுடைய செய்திகள் என்ன? ஸோ சமீபத்தில் உச்சத்துக்கு மேல் உச்சம் வந்த ஃபெடரல் பேங்க் போன வருஷமெல்லாம் 1 லட்ச ரூபா அப்படின்றது போட்டிருந்தா, இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு கட்டத்தில் மேலே நோக்கி ஏறி வந்திருக்கு. ஆனால் தற்போது சில நாட்களாக 300 ரூபாயிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி 265 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பங்கு வந்து கீழேருந்து ஏறின மாதிரி மேலேருந்து கீழே இறங்குமா அல்லது தொடர்ந்து தனது பயணத்தை தொடங்குமா அப்படின்றது தெரில. ஸோ தற்போதைக்கு மேலே ஏறி அடுத்த நிகழ்வு எந்த பக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்றது ஒரு பங்காக இருக்குது. அட என்னையா நீங்கள், நம்மளுடைய 4,000-6,000 பங்குகள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. அதில் உருப்படியாக பெயர் சொல்லும் பிள்ளையாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய பங்குகள் மொத்தமே ஒரு 50-100 பேர் தான் இருக்கிறதுலே உச்சத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்திருந்தாங்க. அப்படி அந்த உச்சத்திலேருந்து சமீபத்தில் இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய, அதில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய எய்ச்சர் மோட்டார்ஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய கோல்டன் பீரியடை முடித்து கொண்டதா அல்லது இது என்ன செய்ய காத்திருக்கிறது? இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி அவன்லாம் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை உடச்சி கீழே போனது 2023. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி லேஸாக வந்து தொடுவான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை, அப்புறம் பிக்கப் ஆயிடுவான். அப்புறம் மறுபடியும் 2024 ஒரு 2 தடவை தொட்டான், பிக்கப் ஆகி மேலே போயிட்டான். 2025 அப்படின்ற வருஷத்தில் நான் போய் எடுத்து பார்க்குறேன், அப்பவும் ஒரு முறை வந்து டச் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமும் அவன் அப்படியே பிக்கப் ஆகி மேலே போயிட்டான். ஆனால் இந்த முறை 2026 மார்க்கெட் சரியில்லாத காரணத்தினாலே, என்னடா என்னையே போட்டு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கடந்த 2-3 நாட்களாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் என்பது சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கும்பா ஊசி பங்குகளா? தன்னுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்றுமா, இல்லை இது என்ன செய்ய போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் வந்திருக்கு. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் நிறையா இருக்கிறவங்களுக்கு தான் கவலை ஜாஸ்தி. பணம் கம்மியாக எஸ்ஐபி மூலியமாக முதலீடு பண்ணுறவங்களுக்கு என்ன கவலை? மார்க்கெட்டு கீழே இருந்தால் என்ன மேலே இருந்தால் என்ன, நானே மாதம் ஒருக்கா 5,000-10,000க்குள்ளே தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கம்மியான அமௌண்ட் எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க டிசிப்ளினாக போட்டு காலத்தை செலவு செய்து அப்புறம் ஓரளவுக்கு பெரிய அமௌண்ட்டாக பார்த்து ஜெயிச்சிருவாங்க. ஆனால் பணம் நிறையா இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை மார்க்கெட் இப்படி கீழே விழுந்து கிடக்குதே, தன்னுடைய பழைய ஹை போகிறதுனா கூட 4,000 பாயிண்ட்டுகள் என்பது நிஃப்டிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அந்த பல்காக இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு முன்னாடி
இது ஒரு சான்ஸா? ஒருவேளை வாங்கா முட்டு ஏறாட்டி பரவாயில்ல, மறுபடியும் கீழே இறங்கிட்டானா, வாங்கினதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டானா அப்போ இனி என்னடா பண்ணுறது? ஏன்னா ஏற்கனவே பணத்தை கொண்டே போட்டு லாக் பண்ணிடுறோம்ல. ஸோ பணம் கொஞ்சூண்டு இருக்கிறவங்க, அதுவும் லம்சமாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ கவலை. மற்றபடி ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுறவங்களுக்கு என்ன கவலை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல நான் 1000 ரூபாய்க்கு எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருந்தேன்னா இப்போ நான் 1500 பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா மார்க்கெட் கீழே விழுந்து கிடக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான என்ஏவிக்கள் எனக்கு அதிகமாக கிடைக்கும், யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் எஸ்ஐபியை டபுள் பண்ணிட்டு போகிறேன். என்ன இப்போ 500 ரூபாய் இன்றைக்கெல்லாம் என்னங்க, சும்மா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தால் 500 ரூபா அதிகமாகிடுது. அப்போ 1000 ரூபா எஸ்ஐபியை 1500ன்னு பண்ணிட்டு போகிறேன், டபுள் பண்ணி விட்டு போகிறேன், ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இதுதான் கடைசி வாய்ப்பா? இங்கிருந்து மார்க்கெட் ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற குழப்பங்கள் எல்லாமே இந்த லம்சமாக முதலீடு பண்ணுறவங்களுக்கு, அது ஒன் டைம் லம்சம், தொடர்ந்து பணம் வந்துக்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு ஷாட்டில் ஜெயிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிர்பந்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பாவம் பிரச்சனை. நல்ல வேலை எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு நல்லா சம்பாதிச்சவங்கெல்லாம் இப்போ அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பிடிக்கல. ஏன் அப்படின்னா போன வருஷம் இதே மாதிரி தான் மிகப்பெரிய கிராஷ் என்பது நடந்திருந்தது. ஒவ்வொரு முறையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிராஷ் பார்த்ததுக்கப்புறம் 1 லட்சம் என்பது 2-3 லட்சம், 4-5 லட்சம், 10 லட்சம் அப்படின்லாம் பார்த்து பழகிட்டாங்க நிறைய பேர். அதனால் அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ அதுவும் இல்லாமல் வரலாறு என்ன சொல்லுது, ஒவ்வொரு வீழ்ச்சியின் போதும் மிகப்பெரிய ஒரு லாபம் என்பது வந்திருக்கிறது அப்படின்றது வரலாறுல இருக்குது. ஆனால் போன தடவை என்னாச்சு, 2025 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு பங்குகள் ஒரு 30% ஒரு 100% ப்ராஃபிட் வரைக்கும் தான் ஏவரேஜாக மேலே வந்தான். எப்படி கோவிட் சமயத்தில் 100 ரூபா பங்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு போனதோ அந்த மாதிரி இந்த தடவை போகலை. ஸோ இதுதான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மார்க்கெட் எப்போவுமே பெருசாக சம்பாரித்து கொடுத்துருக்கு, ஏன் 2025 வெறும் 30 to 50% தான் சம்பாரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பல பேர்த்துக்கு இந்த டீலிங் பிடிக்கல ஸ்டாக் மார்க்கெட்டில். நீங்கள் சும்மா மனசில் ஏதாவது ஒரு பங்கு நினச்சிங்க, டக்குன்னு நாட்கோ ஃபார்மா அப்படின்னு ஒரு பங்கை மனசில் நினச்சிக்கங்க, அது 2025 கீழே விழுந்ததுக்கப்புறம் எவ்வளவு சம்பாரித்து கொடுத்துருக்குன்னு பாருங்கள். மொத்தமே ஒரு 39% தான் சம்பாரித்து கொடுத்துருக்கு. அதான் சொல்கிறேனே, ஆவரேஜாக நீங்கள் பார்க்கும்போது பல்வேறு பங்குகள் 30%லேருந்து 100% என்பது மாதிரி தான் சம்பாரித்து கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், இந்த ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்ற பங்கை ஒரு உதாரணம் எடுத்துங்க. அவன் 2025 வீழ்ச்சியிலிருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் சம்பாரித்து கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75% தான் சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஆனால் இது யாருக்கும் பிடிக்கல. 1 லட்சம் ரூபாய் என்பது ஒரே வருஷத்துக்குள்ளே 2 லட்சமாக மாறுது, 10 லட்சம் என்பது 20 லட்சமாக மாறுது, அல்லது 10 லட்சம் என்பது 13 லட்சம். இந்த மாதிரி 30 to 100% தான் பல்வேறு பங்குகள் ஏறி இருக்கு. இது ஏன் அப்படின்னு பல பேர் மிகப்பெரிய ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லைங்க, நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் டேரிஃப் அப்படின்ற பிரச்சனை, அடுத்த நாடுகளை போய் அபகரிச்சுக்குவாரோ அப்படின்ற மாதிரி இந்த கிரீன்லாந்து, வெனிசுலா போன்ற நாடுகளினுடைய பிரச்சனை, அடுத்தது தற்போது ஈரான் நாட்டினுடைய பிரச்சனை, இப்படி பிரச்சனை மேல் பிரச்சனையை அவர் கொண்டு வந்துக்கிட்டு இருந்ததுனால தான் கீழே கடும் கிராஷ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒவ்வொரு முறையும் கடந்த 20-30 வருஷமாக சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்த மார்க்கெட்னால ஒரு 1 லட்சத்தை ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்ற மாதிரி தான் பண்ண முடிஞ்சிருக்கு. போன கிராஷ்லேருந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னு பண்ண முடியல. ஸோ வரிசையாக ட்ரம்ப் அவர்கள் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் என்னையா பண்ணுவீங்க நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி அடிக்கடி மார்க்கெட் தொடர்ந்து ஏறும் பொழுது முட்டுக்கட்டையாக நல்லா பெரிய எருவா முட்டிம்பாங்க எங்கள் ஊரில், நல்ல பெரிய முட்டுக்கட்டையாக தூக்கி ஒவ்வொரு முறையும் முட்டுக்கட்டையை தூக்கி வீசினதுனால தான் போன முறை பங்குச்சந்தை சரிவின் போது மறுபடியும் திரும்பி ஏறிய பொழுது நம்மளுக்கு பெருசாக லாபம் கிடைக்கல. வெறும் 30%, 50%, 1 லட்சம் என்பது ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ இப்படி தான் பல்வேறு முன்னணி பங்குகள்லாம் ஆச்சு அப்படின்றதான் காரணம். ஸோ இந்த முறையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி என்பது வந்திருக்கு, 4000 பாயிண்ட்டு. இங்கிருந்து ரெக்கவரி ஆகி போனான்னா உண்மைக்கு பல்வேறு பங்குகள்
2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கெல்லாம் பல்வேறு நல்ல நல்ல கம்பெனிகள் ஏறக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த உலகத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த முறையும் அவருடைய பதவிக்காலம் தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த முறையும் எதிர்பார்க்கிறது இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு முறை நடக்காது அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு பலர் தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை போன வருஷம் எப்படி பல்வேறு பங்குகளில் ஒரு 30% to 100% மட்டும் லாபம் ஒரு வருஷத்துக்குன்னு எதிர்பார்த்தாங்களோ இப்போவும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த முறையும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை, எப்படி கோவிட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பங்கு இப்படி 2000 ரூபாய்க்கு வந்த பங்குகள்லாம் உண்டு. எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வெறும் 100 ரூபா ஷேர் 2000 ரூபாய்க்கு வந்த எக்ஸாம்பிள்லாம் உண்டு. ஆனால் இப்போ கடந்த ஒரு வருட வீழ்ச்சியின் போது 100 ரூபா ஷேர் 130 ரூபாயிலிருந்து 200 வரைக்கும் தான் வந்திருக்கான். இந்த முறையும் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா அவர் எப்போ எதை பேசுவார்ன்றதே தெரியாது. அதனால் இந்த வருஷம் முதலீடு பண்ணுறவங்க ஷார்ட் டேர்மில் ஒரு 30%லேருந்து மேபி பணம் டபுள் ஆனால் கூட பெரிய விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நல்ல பங்குகள் அப்படின்னு பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 20 கீழே போனாவே பெரும்பாலும் சீப் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே நேரம் இண்டஸ்ட்ரி பியோடவும் கம்மியாக இருக்கணும், ஒரு மார்க்கெட் கேபிட்டல் 20,000 விடவும் அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய கம்பெனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பார்ப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்குது. அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த எல்ஐசி அப்படின்ற பங்கு எடுத்துக்குவோம். அந்த எல்ஐசினுடைய பங்கினுடைய விலை வந்து ஆல்மோஸ்ட் இப்போ கீழே இருக்குது. அப்போ இங்கிருந்து மறுபடியும் இப்போ இந்த வருஷம் என்ன எதிர்பார்ப்பாங்க, 1500 போகட்டும் 2000 போகட்டும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அப்படின்ற மாதிரிலாம் யாரும் பெரும்பாலும் இப்போ எதிர்பார்க்குறக்கு ஆளுக இல்லை. ஏன்னா குறுக்க தான் இந்த கௌஷிக் அடிக்கடி வந்துடுறாரு. அதனால் இது போன்ற பல்வேறு பங்குகள் ஒரு 20-30% ஏறுமா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது 20% ஏறுதோ அல்லது 20% இறங்குதோ, கடந்த 2 வருஷமாக மார்க்கெட்டில் பெரிய ப்ராஃபிட் இல்லை. ஒரு வருஷத்துக்கு 30 to 50% அந்த மாதிரி தான் நல்ல நல்ல பங்குகளில் கிடைக்கிது. நீங்கள் நினைக்கலாம் அது பேங்க் வட்டியை விட அதிகமாக தானே இருக்குது, பேங்க் வட்டியில் ஒரு வருஷம் வச்சுருந்தா ஒரு 7-8% கொடுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவன் கேரண்டியாக பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் திருப்பி கொடுத்துருவான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது. மார்க்கெட் ரிஸ்க் என்பது வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்த பங்கை மட்டும் கிராஷ் பண்ணி கொண்டே கீழே குற வச்சுருவான். சரி நண்பர்களே, இன்றைய முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ரொம்பவும் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோடவும் அப்படின்ற மாதிரி, அதே சமயம் மார்க்கெட் கேபிட்டல் 20,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய கம்பெனியில் லிஸ்ட் எடுத்தால் மொத்தமே 55 ஷேர் தான் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகள்லேயே இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகளில் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு பெருசாக லாபம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு யாருமே எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா போன வருஷமே இது போன்ற பல்வேறு பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பங்கை பார்க்கணும். இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இது போன வருஷம் எவ்வளவு ஏறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? போன வருஷத்தினுடைய ஒரு லோலிருந்து மொத்தமே 50% தான் ஏறி இருக்கான். அப்படின்னா என்ன, 1 லட்சம் என்பது 1.5 லட்சமாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் இறங்கி இது இப்போதைக்கு 1 லட்சம் என்பது வெறும் 80,000 மாறி உட்காந்துருப்பான். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சும்மா ஏதாவது ஒன்று இப்படி ஸ்க்ரோல் பண்ணி நிறுத்துகிறோம், பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பங்கு வருது. சரி, அந்த பங்கை பொறுத்த வரைக்கும் 2025 இவன் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்தான், தன்னுடைய லோ ரேட்லேருந்து பார்க்கல 94% என்பது வருது. அதான் நம்ம பேசினோமே, ஒரு 30லிருந்து 100%க்குள்ளே தான் பல்வேறு பங்குகள் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். எதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சும்மா இப்படி சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்களா, டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஒரு பங்கு வருது. ஸோ அந்த பங்கு 2025 பொறுத்த வரைக்கும் தன்னுடைய லோலிருந்து எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்கன்னா 34% அப்படின்ற மாதிரி சம்பாரிச்சு கொடு. ஸோ இந்த வருஷத்தில் இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே வந்து பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லை. எப்போவுமே ஒரு கிராஷ் ஆச்சுன்னா கிராஷ் ஆன பாயிண்ட்லேருந்து 1 லட்ச ரூபா அப்படின்ற பணம் 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சம் வரைக்கெல்லாம் போயிருக்கு. சமீபத்தினுடைய வரலாறு 20-30 வருஷ வரலாறு அப்படி தான் சொல்லுது. ஆனால் கடந்த 2 முறை, அதாவது போன 2025 வீழ்ச்சியில் அப்படி சம்பாரித்து கொடுக்கல. வெறும் 30%, 50%, 100% தான் சம்பாரித்து கொடுத்துருக்கான். இனி இந்த வருஷம் அதே மாதிரி கீழே விழுந்திருக்கான், அதே அளவு தான் சம்பாரித்து கொடுப்பான் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அது எப்படி நாங்கள் விட்டுருவோம், இரியா உங்களை ஏதாவது ஒன்று பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு ட்வீட்டு போட்டாருன்னு வச்சுங்க, அப்புறம் கும்பா தான். சரி நண்பர்களே, இன்றைய மிக முக்கியமான தகவல் என்னென்னா, குழந்தைகளினுடைய எதிர்காலம் என்பது டோட்டலாக அவங்க வேலைக்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட 40-50 லட்ச ரூபா என்பது ஆயிடுது. இந்த 40-50 லட்ச ரூபா நம்ம கையில் இருந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் நினைப்பீங்க. அது கிடைக்கவே கிடைக்காது. எப்படி குழந்தைகளினுடைய எதிர்காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறோமோ, அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு ஓரளவுக்கு பெரிய பணம் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அதை கொண்டு வர முடியும் அப்படின்றதான் மிக முக்கியமான கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.